Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யறது அப்படினு. ஒரு பவுல் எடுத்துக்கொள்றேன். அதுல நான் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கொள்றேன். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர், அப்புறமா 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்றேன். அவ்வளவுதான். இப்போ நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சீனி கரையணும். சூப்பரான கலர்ல இருக்கு இல்லையா? பார்க்கவே அழகா இருக்கு. நாங்கள் நார்மலாக மில்க் போட்டு தான் செய்வோம். ஆனால் இது வந்து ஹல்வா. மில்க் போடாமல் தனியாக தண்ணி ஊற்றி ஹல்வா மாதிரி செஞ்சு எடுக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டெசர்ட் தான் இது. 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நீங்கள் அடுப்பை பற்றி கொள்ளலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிருச்சு. செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை ஒரு தரம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி பிடிச்சிட்டு வருது. நல்லா கைவிடாமல் கிளறுங்க. பாருங்கள், நல்லா திக்காகிட்டு வருது. இது நல்லா க்ளாஸியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி சட்டியில் இருந்து நல்லா கலந்து அந்த பதத்துக்கு தான் வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை. பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு. இதில் கொஞ்சம் எடுத்து வச்சேன் இல்லையா அந்த நட்ஸ், அதை நான் கொஞ்சம் தூவிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள் எல்லாமே வந்துட்டு இதை நம்ம ஷேப் பண்ணிக்கொள்ளலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது சூடாறினதுக்கு அப்புறமா நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிக்கொள்ளலாம். ஈஸியாக சூப்பராக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹல்வா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நார்மலாக சாப்பிட்ற அந்த மஸ்கட் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.